துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் அண்ணா, கருணாநிதி, பெரியார் நினைவிடங்களில் மரியாதை. கோபாலபுரம் சிஐடி வீடுகளிலும் கருணாநிதி படத்திற்கு மரியாதை செலுத்திய உதயநிதி பாட்டிகள் தயாளு அம்மாள், ராசாத்தி அம்மாளிடம் ஆசி பெற்றார். பாசிச அரசியலை எதிர்த்து ஜனநாயகத்தை பலப்படுத்தவும் தமிழகத்தில் சமூக நீதியை நிலைநாட்ட எடுக்கப்படும் முன்னெடுப்புகளில் எனது பங்களிப்பு தொடரும். பால்வளத்துறையில் சிறப்பாக பணியாற்றியது மனநிறைவை தருகிறது என அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் எக்ஸ் பதிவு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான கருத்து கேட்புக்கு இஸ்லாமியர்களை அழைக்காதது ஏன்? நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு இஸ்லாமிய அமைப்புகளை திமுக அழைக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பட்டியலினத்தவர் முதலமைச்சர், துணை முதலமைச்சராகும் கனவு காலப்போக்கில் நனவாகும். பட்டியலினத்தைச் சேர்ந்த கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டதை வரவேற்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை. நிபந்தனை ஜாமீனில் வந்த செந்தில் பாலாஜி அமைச்சராக சட்டப்படி தடையில்லை என்றாலும் அவர் அமைச்சராக தார்மீக தகுதி இல்லை. செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் போதே சாட்சிகளை கலைத்து விடுவார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சர் பதவி தந்தால் சாட்சிகளை கலைக்க மாட்டாரா என்ன? பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தங்க நாணயம் கண்டெடுப்பு. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் தங்க நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கோடநாடு வழக்கில் போயஸ் கார்டனில் பல ஆண்டுகளாக பூசாரியாக இருந்த விக்னேஷ் மற்றும் 50 கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை சசிகலாவிற்கு மாற்ற உதவியதாக புதுச்சேரி HDFC வங்கி மேலாளருக்கும் CBCID போலீசார் சம்மன். பூசாரி விக்னேஷ், புதுச்சேரி HDFC வங்கி மேலாளர் உள்ளிட்ட இருவரும் அக்டோபர் 3ஆம் தேதி கோவை CBCID அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என கணிப்பு. உள் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் பண்டிகை காலங்களில் மக்கள் அனைவரும் மேட் இன் இந்தியா பொருட்களையே வாங்க வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றேன். T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றது குறித்து இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா விளக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.